மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தற்போது கனமழையும் துவங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. பாரி கார்த்திக், மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அங்கே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்கே கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய இந்த தரங்கம்பாடி கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 310 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அந்த புயலானது தற்போது நிலை கொண்டிருக்கிறது. அதனால் தற்போது கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. இன்று அதிகாலை முதலே காற்றின் வேகமானது கடற்கரையில் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக நாகை மாவட்ட மீனவர்களுக்கு கடலில் மீன்பிடிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் மீனவர்கள் கூட யாரும் கடலுக்கு செல்லாத ஒரு சூழல் தற்போது இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தரங்கம்பாடி கோட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு முழுமையாகவுமே நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட அந்த ரெட் அலர்ட் என்பது மிக கனமழையை நோக்கி தற்போது அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை மிதமான மழை என்ற அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்க பெய்த மழையானது தற்போது அதி கனமழை பெய்து வருகிறது. ஆனாலும் பல இடங்களில் தண்ணீர் தேங்காதவனும் தான் தற்போது ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தரங்கம்பாடி சுற்றியிருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு கூட வெளியில் வர முடியாத ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. இன்று காலை மிதமான மழையில் துவங்கிய இந்த மழையானது தற்போது அதி கனமழையாக மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல இடங்களில் பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக புயல் இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த நாகை மயிலாடுதுறை கடலோர இடங்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது கடல் சீற்றமானது இந்த இடங்களில் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நேரமாக அதிகமாக இந்த கடல் சீற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக்.